ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FFோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது சுகா அவரோட ஹாஸ்பிட்டலில் தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஜேகேவுமே அங்கேயே தான் இருப்பார். ஸோ அப்போது சுகாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வர, ஸோ சுகாவும் ஒரு நிமிஷம் ஜேகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு போயிருந்திருப்பார். ஜேகேவும் அது அவ்வளோவா சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். ஆனால் சுகா பேசி முடித்தோன்னே சரி அப்படின்ட்டு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதை ஜேகேவும் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். சரி ஓகே ஜேகே, அப்போ நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்கே போகிற? அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க், அதனால தான் சீக்கிரமாக போகணும், நான் கிளம்புறேன். நீ ஏதாச்சும் ஒர்க் எந்த இருந்துச்சுன்னா அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பியிருப்பார். ஸோ அதை ஜேகே பார்த்தோன்னே என்கிட்ட சொல்லாமல் அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் ஒர்க் இவனுக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் அவரும் அப்படியே கார் எடுத்துகிட்டு சுகாவையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். ஆனால் பாதி தூரத்துலேயே எங்கேயோ மிஸ் பண்ணியிருப்பார் சுகாவை. ஸோ அதனால் எங்கே போனா அவன் என்ன இது இம்பார்ட்டண்ட்டான வேலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த சீனியரோட ஏரியாவில் தான் ஜேகே சுகாவை மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே நின்று அப்படியே யோசிச்சுட்ருக்காரு எந்த பக்கம் போயிருப்பான் அப்படின்ட்டு. அப்போ தான் கரெக்டாக ஜேஹோப் இந்த சீனியரை பார்க்க வந்திருப்பார். இது ஜேஹோப்போட காராச்சே, அவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஜேகே அதுக்கப்புறம் ஜேஹோப்பை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது தான் கரெக்டாக இந்த சீனியரோட வீட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அங்கே தான் ஜேஹோப்போட காரு அப்புறம் சுகாவோட காரு அப்படின்ட்டு ரெண்டுமே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு எதுக்கு வரணும்? அதுவும் சுகா என்கிட்ட ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குன்னு சொன்னான். ஆனால் இங்கே என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்ட்டு ஜேகே அமைதியாக அப்படியே டோர்கிட்ட போய் டோர் ஓப்பன் பண்ண போயிருப்பார். அப்போ தான் கரெக்டாக சுகா எல்லாத்தையுமே அந்த சீனியர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் கேட்ட பிறகு தான் ஜேகே உள்ளே வந்து அந்த சீனியரை எட்டிக்கிட்டு முதிச்சிருப்பாரு. அதில் அந்த சீனியர் மயக்கமே போட்டுட்டான். ஸோ இப்போ தான் ஜேகே எப்படிங்க வந்தேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சுகா கிட்டேயும் ஜேஹப் கிட்டேயுமே சொல்கிறாரு. நீ எதுக்கிட்ட என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்ட்டு சுகா கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எதுக்கு என்கிட்டேருந்து இது எல்லாத்தையும் மறைச்சிங்க? இத்தனை நாளாக இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் தான் என்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க அப்படி தானே? இல்லைடா, நீ அவசரப்பட்டு இவனை ஏதாச்சும் பண்ணிட்டனா அதனால்தான். பின்ன என்ன, இவனை எதுவுமே பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? இவனெல்லாம் நீங்கள் இன்னும் கொல்லாமல் வச்சுருக்கிறதே தப்பு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு போய் அவனை அடிக்க போகிறாரு. அப்போது ஏய் நிறுத்துறா அப்படின்ட்டு ஜேஹோப் தான் வந்து தடுக்கிறாரு. விடு விடு ஜேஹோப், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, வயனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான் இவனா அப்படின்ட்டு போக, இப்போ நீ அடித்தா மட்டும் என்ன ஆகிட போகுது, அமைதியாக இரு ஜேகே, நீ இப்படி அவசரப்படுவேன் தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் மறைச்சோம், பாத்தியா நீயும் அப்படி தான் நடந்துக்கிற அப்படின்ட்டு சொன்ன பிறகு தான் ஜேகேவும் அமைதியாகிறாரு. இருந்தாலும் அவரோட கோவத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. முழு உண்மை இதுதானா இல்லை இன்னும் ஏதாச்சும் மறைச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க, சுகா அப்படியே ஜேஹப்பை பார்க்க ஜேஹப்பும் சுகாவை தான் பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஜேகேக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ இன்னும் ஏதோ மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படி தானே? என்ன விஷயம் சொல்லிடுங்க, இன்னும் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொஃபஸரை பற்றியுமே சொல்கிறாங்க. என்ன ப்ரொஃபஸரா? அவனுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும், ஒரு ப்ரொஃபஸரான அந்த தகுதி கூட அவனுக்கெல்லாம் இல்லை, அவனை தான் ஃபஸ்ட்டு கொல்லணும் அப்படின்ட்டு ஜேகே போக, ஏய் ஏன்டா இப்படி நடந்துக்கிற, அமைதியாக இரு, பின்ன அவன்லாம் ஒரு ப்ரொஃபஸரா? நம்மளுக்கும் அவன் தான் ப்ரொஃபஸராக இருந்தான், எனக்கு அப்பயே தெரியும் இவன் ஒரு மாதிரின்னு, ஆனால் லாஸ்ட் டைம்லாம் வயன் மேலே கை வச்சிருக்கானா, இவனுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு ஜேகே கொந்தளிக்கிறாரு. இங்கே பாரு, அதுக்கு தான் ஜின்னும் ஆரமும் பிளான் போட்டிருக்காங்க. ஓ அப்படின்னா இது ஜின்னும் ஆரமுக்குமே தெரியும் அப்படி தானே? அப்படின்னா இந்த விஷயம் ஜிமினுக்கும் டேயாங்குமே தெரியும் அப்படி தானே? இல்லைடா, அவங்க 2 பேருக்கும் தெரியாது, அவங்க 3 பேர்கிட்ட தான் மறைச்சி வச்சுருந்தோம், ஏன்னா அவங்க 3 பேரை பற்றியுமே எங்களுக்கு தெரியும், நீங்கள் கோவத்தில் அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடுவீங்கன்னு தான் அவங்க 3 பேர்கிட்டையும் நான் சொல்லலை. அது எப்படி, நீங்கள் எங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், நீங்கள் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க, இது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு அவர் அப்படியே வெளில போகிறாரு. சுகா கூட சரி ஓகே போகிறான், அது வரையும் நல்லது தான் அப்படின்ட்டு அமைதியாயிட்டாரு. ஜேஹோப் இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க? இவன் ஃபஸ்ட்டு கண் முழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இவன்ட்ட பேசிக்கலாம் அப்படின்ட்டு சுகாவும் ஜேஹோப்பும் அங்கே தான் இருக்காங்க.
இங்கிட்டு ஜேகே காரில் போயிட்டுருக்கும் போதெல்லாம் உங்களை பற்றி தான் அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் சூசைட் வரையும் அட்டம் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு தான் அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அவரால் சும்மா இருக்க முடியல. ஸோ அவர் அப்படியே சடன் பிரேக் போட்டு ஜிமினுக்கும் டேயாங்க்கும் தான் கால் பண்ணி கூப்பிட்றாரு. ஸோ இப்போது இங்கிட்டு சுகா அப்படியே ஆரம் கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அதுவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜேகே எப்படி வந்தார் அப்படின்ட்டு கதையுமே சொல்கிறாங்க. அவன் இப்போ எங்கே இருக்கான்? அவனா கார் எடுத்துகிட்டு கிளம்புனான். வீட்டுக்கு தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை ஜெஹோப், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜேகே அமைதியாக போகிற ஆள் கிடையவே கிடையாது. அவன் ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பான். இப்போ அந்த சீனியர் எங்கே இருக்கான்? அவனா இன்னும் மயக்கத்தில் எங்கள் முன்னாடி தான் இருக்கான். அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் நாங்கள் போய் பார்க்குறோம், நீங்கள் அந்த சீனியர்கிட்டே இருங்க. இல்லை நாங்களும் வரோம். அவன் அங்கே ப்ரொஃபஸர் கிட்ட தான் பார்க்க போவான். இவன் இன்னும் கண் முழிக்கல, இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு இங்கிட்டு ஆரம் அதுக்கப்புறம் ஜின் அப்படின்ட்டு 2 பேருமே அந்த ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க. இங்கிட்டு சுகாவும் ஜேஹோப்புமே ஐயோ இந்த ஜேகே என்ன பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே ஒரே காரில் அங்கே தான் கிளம்புறாங்க, இந்த சீனியரை வீட்டில் தனியாக விட்டுட்டு. இங்கிட்ட ஜின் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க ஆரம் அப்படியே ஜேகேக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா ஜேகே காலே எடுக்க மாட்டாரு. இவன் என்ன எடுக்கவே மாட்டான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆரம் ஐயோ அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஜேகேக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. என்னாச்சு ஆரம்? அந்த ஜேகே ஃபோனே எடுக்க மாட்டான். அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா, அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டானா, என்ன பண்ணுறது? நீ கால் பண்ணு அப்படின்ட்டு ஜின்னும் அதுக்கப்புறம் இங்கிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கிட்ட ஆரம் எடுக்க மாட்டான். சரி இரு, நான் ஜிமினுக்கு டேயாங்கோ கால் பண்ணுறேன். அவங்களுக்கு எதுக்கு கால் பண்ணுறேன்? இல்லை அவங்களுக்கு கால் பண்ணால் கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். என்ன அப்படின்ட்டு ஜின் புரியாமல் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. இங்கிட்ட ஆரம் டேயாங்கும் ஜிமினுக்கும் தான் கால் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவருக்கு புரிஞ்சிருச்சு, போச்சு, ஏதோ பண்ண காத்துட்ருக்காங்க இவங்க 3 பேரும். என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஜின் காரை ஸ்டாப் பண்ணிட்டு கேட்க, ஆமாம் இவங்க 3 பேரும் ஏதோ பிளான் போட்டு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம அவங்க போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக போய் அந்த ப்ரொஃபஸரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போது கரெக்டாக இவங்க உங்கள் காலேஜுக்கு தான் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜின் அதுக்கப்புறம் ஆரம் 2 பேருமே உள்ளே ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு இந்த ப்ரொஃபஸர் எங்க? ப்ரொஃபஸரா? இப்போ தான் யாரோ ஒருத்தவங்க பார்க்கறதுக்காண்டி வந்தாங்க. ப்ரொஃபஸரும் அப்படியே அவங்களோட கார்லேயே ஏறி போயிட்டாரு. என்ன, யார் வந்தா? அவர் ஒரு 6 feet டாலில் இருப்பார் அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க ஜேகே எப்படி இருப்பாருன்னு சொல்ல புரிஞ்சு போச்சு. அப்போ ஜேகே தான் வந்திருக்கான், நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரொஃபஸரை தூக்கியிருக்கான் அப்படின்ட்டு இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சுகாவும் ஜேஹோப்பும் வந்துட்டாங்க. ஏய் என்னாச்சு அப்படின்ட்டு ஜேஹோப் கேட்க, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை அந்த ஜேகே ஏதாச்சும் பண்ணிட்டானா, அதனால தான் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு வந்தோம். ஐயோ அந்த சீனியர் எங்க? அந்த சீனியர் அவன் வீட்டில் இருக்கான். என்ன? ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க? போய் ஃபர்ஸ்ட் அந்த சீனியரை போய் பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கிட்டு ஆரம் கத்த, இரு ஆரம் நானும் போகிறேன் அப்படின்ட்டு ஜின்னும் ஜெஹப்பும் தான் இப்போது அப்படியே அந்த சீனியர் பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க. இங்கிட்டு ஆரமும் சுகாவும் அப்படியே ஜேகேக்கு மற்றவங்களுக்கு கால் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு சைடு ஜிமின், டேயாங் அண்ட் ஜேகே 3 பேருமே அங்கே தான் நின்றுட்டு முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த ப்ரொஃபஸரை தான் கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு சேரில் அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த சீனியரும் உட்காந்துட்ருக்கான். அந்த சீனியரை ஜிமின் தான் போயிட்டு கடத்தி கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதுவும் மயக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் வசதியாகவே போயிடுச்சு. ஜேகே அங்கே ஒரு மாதிரி யோசிச்சிருப்பார்ல, இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் நான் மட்டும் இதுக்கு தனியாக பண்ணணும், இவங்களுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு தான் ஜிமினுக்கும் டேயாங்கும் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் 3 பேரும் பிளான் போட்டு இவங்க 2 பேரையும் கடத்தி கூப்பிட்டு வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கில் அவ்வளோவா ஆள் நடமாட்டமும் இருக்காது, அதனால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்க இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது தெரியாமல் அங்கிட்டு அவங்க 4 பேரும் பரபரப்பாக தேடிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் பெரிய ப்ரொஃபஸர் ஆச்சே, இவ்வளோ கேடு கெட்ட வேலை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்ட்டு டேயாங் கேட்க, நானே பண்ணேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு என்ன இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, எதுக்கு அப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ப்ரொஃபஸர் கேட்டுட்ருக்கான். அப்போது ஆமாம் இவனை அதுக்கு கடத்தி கூட்டு வச்சுருக்கீங்க
அப்படின்ட்டு பக்கத்தில் மயக்கமாக இருக்க அந்த சீனியரை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் கேட்குறான். ஓ, உங்களுக்கு தெரியாதா? இன்னும் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்து அப்படியே அந்த சீனியர் மண்டையிலேயே ஜிமின் ஊத்துறாரு. அப்போ அந்த சீனியருமே அப்படியே கண் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா இங்கே 3 பேருமே அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்களா? நீங்கள் 3 பேர் யாரு அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்க்குற, நாங்கள் 3 பேர் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு கேட்குறாரு ஜிமின். அவனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ, உனக்கு தெரியலல? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரப்போகுது, விடு. நீ எதுக்கு அவ்வளோ மண்டே பிச்சுட்டு யோசிக்கணும், நாங்களே சொல்கிறோம் அப்படின்ட்டு டீயும் அப்படியே முன்னாடி வந்து அவன் கண்ணத்துலேயே பலார்னு ஒன்று கொடுத்து, நான் யாருன்னு தெரியலையாடா? நீ நீ எவ்வளோ தைரியம்டா எங்கள் பையனை கஷ்டப்படுத்திருப்ப. உன்னால் அவள் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா. அவளாம் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது தெரியுமா? ஆனால் நீ அவளை எந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த சீனியரோட கண்ணத்துலேயே பலார்னு கொடுக்குறாரு. அப்போ ஜிமின், ஏய் என்னடா இப்படி அடிக்கிற, செத்துற போகிறான், சாகட்டும், இவெல்லாம் சாகத தகுதியானவன். ஏய், நீ ஏன் அடித்து செத்துட்டானா? நான் எப்படிடா இவனை அடிக்க முடியும்? கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, நம்ம எல்லாருமே இவனை அடித்து ஒன்றாவே சேர்த்து கொண்டுடலாம் அப்படின்ட்டு ஜிமின் கூலாக பேசுகிறாரு. அந்த சீனியர் ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். என்னடா பார்க்குற, உன்னை என்ன சும்மா கடத்தி கூட்டு வந்து வச்சு உன்னை அடித்து தோச்சு அப்படியே விட்டுருவோன்னு நினச்சியா? கிடையாது, உன்னை இங்கே சமாதி ஆக்கி யாருமே இல்லாத இடத்துல புதைச்சிடலாம் தான் அப்படின்ட்டு சொல்ல அந்த சீனியர், சார் ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ட்டு கெஞ்சிறான். அப்போது என்ன இப்போ கெஞ்சினா உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறியா? அப்போது நீ வயனுக்கு பண்ணது அது என்ன அப்படியே மறந்து விட்டுற சொல்லியா? அவ்வளோ நல்ல மனசெல்லாம் எங்கள் யாருக்குமே கிடையாது. உன்னை அப்படியே புக விட்டுருவான்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்க்காத, எங்களை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் கெத்தாக சொல்கிறாரு. அப்போ அவன் பயந்து போய் பார்த்துட்ருக்கான். ஆனால் அந்த ப்ரொஃபஸர் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அவன் அவனுக்கு என்ன காத்துட்ருக்குன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகே அப்படியே அந்த ப்ரொஃபஸர் பக்கம் திரும்பி, என்ன ப்ரொஃபஸர் எதுவுமே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க போல அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அந்த ப்ரொஃபஸர், என்னப்பா சொன்ன? என்ன கேட்கல? இல்லை என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? எதுக்கு என்ன கடத்தி கூட்டு வச்சு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே அப்பாவையுமா நடிக்கிறான். நீ எல்லாம் சி, உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கவே லாய்க்கல தெரியுமா? உன்னெல்லாம் எப்படி தான் ப்ரொஃபஸர் ஆக்குனாங்கன்னு தெரில. ஓ மூஞ்சிக்கு பொண்ணுங்க கேட்குதா? பொண்ணுங்க அப்படின்ட்டு பலார்னு கன்னத்தில் ஒன்று விழ, அவ்வளோதான் அந்த ப்ரொஃபஸருக்கு அப்படியே தலை சுற்றிருச்சு. ஒரு அடிக்கே அவனுக்கு அப்படி இருக்குது. எங்கிட்ட இந்த சீனியர் பல அடியை வாங்கிட்டு ஒரு மாதிரி எதுவுமே முடியாமல் உட்காந்துட்ருக்கான். ஏன்பா நான் அடிக்கிற? உன்னோட நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா? உனக்கு நான் அப்பா மாதிரிப்பா. என்ன சொன்ன? அப்பா மாதிரியா? சி, வாய மூடு, அப்பான்ற வார்த்தையை கேவலப்படுத்தாத அப்படின்ட்டு இன்னொன்று பலார்னு ஒன்று கொடுக்குறாரு ஜேகே. ஜேகே, இப்படி அடிச்சனா 4 அடிக்கே செத்து போடுவான் இவன், கொஞ்சம் அமைதியாக இருடா. பின்ன என்ன, இவனை எனக்கு பார்க்க இவங்க 2 பேரும் இப்போயே கொண்டுலான்ற லெவலில் கோவம் வந்துட்டுருக்கு. ஆனால் நான் தான் ஒரு அடி அவங்கள கொண்டுட்டா அப்புறம் இவங்களுக்கு எப்படி அவங்க பண்ணது தப்புன்னு தெரியும். அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு இன்னுமே அந்த ப்ரொஃபஸர் எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்ருக்கான். இவனெல்லாம் என்ன சும்மா விட சொல்கிறேன், இவனெல்லாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ராடு எடுத்து ஜேகே அடிக்க போகிறாரு. அப்போ டேயாங் தான் வந்து தடுத்துட்டு, டேய் சும்மா இரு, எனக்கும் தான் கோவம் வருது, அதுக்குன்னு என்ன பண்ண முடியும், அமைதியாக இருடா அப்படின்ட்டு டேயாங் தான் கொஞ்சம் ஜேகே சமாதானப்படுத்தி அங்கே ஒரு பெஞ்சில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. ப்ரொஃபஸர், உனக்கு என்ன பண்ண ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, அந்த ப்ரொஃபஸர், இல்லைப்பா சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதானே, எத்தனையோ பொண்ணுங்களை நீ இப்படி தானே பண்ணியிருப்ப, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்க போகுது? என்னப்பா சொல்கிற? சி, கேவலமாக நடிக்காத, அப்பட்டமா எல்லாம் தெரிஞ்ச பிறகு கேவலமாக நடிக்கிற அப்படின்ட்டு டேயாங் கேட்க, ஏன்பா இந்த பையன் என்ன இப்படி கேவலமாக பேசுகிறான்? நான் என்னப்பா அப்படி பண்ணேன்? என்ன பண்ணேன்னு இன்னமே உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத, உனக்கு தெரியும் தானே பையன் யாருன்னு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி முழிக்கிறான். என்ன முழிக்கிற? தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத, அவ்வளோதான், இன்னும் அதுக்கும் சேர்த்து நான் உன்னை பலாருன்னு 2 அடிப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, தெரியும், அந்த பொண்ணு என்னோடய கிளாஸில் தான் படித்தா, ரீசெண்டாக கூட சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாளே
கரெக்ட். அவளே தான். அவகிட்ட நீ எப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, நான் என்னப்பா பண்ணேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவகிட்ட நான் நல்லபடியாக தானே நடந்துக்கிட்டேன், அவள் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறோன்னு அவளுக்கு நான் எல்லாமே நல்லதாக தான்ப்பா பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போ ஜிமின் அப்படியே நல்லா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு, சி வெக்கமால இவ்வளோ கேவலமாக நடிக்கிற, நீ அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்க, ஆனால் நீ இப்போ என்னன்னா எதுவுமே நடக்கலை, என்னமோ பெரிய உத்தமமாக பேசிகிட்டு இருக்க, ஜேகே சொன்னது கரெக்டு தான், உங்ககிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட்டு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க அந்த ராடை எடுத்து அப்படியே அடிக்க போக, இல்லைப்பா மன்னிச்சிருப்பா நான் வேணும்னு பண்ணல அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சீனியருக்கே இந்த உண்மை இப்போ தான் தெரியுது. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், சி ஒரு ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு இவன் இந்த மாதிரி வேலை பார்த்தானா அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனியர் பார்த்துட்டு இருக்க அந்த ப்ரொஃபஸரை. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் இப்போ உயிரை காப்பாற்றிக்கணும், அது கெஞ்சி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். சாரிப்பா என்னை மன்னிச்சிடுப்பா, அதான் நான் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலையே, அவள் தான் ஒத்துக்கவே இல்லை, அதனால நானும் எதுவுமே பண்ணலை, அவளை நான் எதுவுமே டார்ச்சர் பண்ணவே இல்லைப்பா, நான் எதுவுமே அத்துமீறவே இல்லை. மீறலையா? ஆனால் நீ அவளை அப்யூஸ் பண்ணியிருக்க, மென்டல் அப்யூஸ் பண்ணியிருக்க, அதுக்கு உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் தெரியுமா? ஆனால் நீ ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி அப்பட்டமாக நடிக்கிற. உன்னை பார்க்க எனக்கு உன்னை இப்பே கொண்டுலான்ற லெவலுக்கு கோவம் வந்துட்டுருக்கு. நீயும் அப்படி தான் நடந்துட்டுருக்க, கொஞ்சம் கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ணல அப்படி தானே அப்படின்னு ஜிமின் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து கொஷின் கேட்டுட்ருக்காரு. அவன் ஒரு மாதிரி சாரிப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்ச தான் ஆரம்பிக்கிறான். எங்கிட்ட ஜேகே வேலைலாம் சும்மா இருக்கவே முடியல, பட் ஏங்க தான் டே ஏதாச்சும் பண்ணிட போகிற, அமைதியாக இருறா. என்ன அமைதியாக இருக்கணுமா? உனக்கு தெரியும் தானே உங்கள் 2 பேரும் வயனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு. வயன் இப்போது எந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கான்னு உனக்கு புரியுது தானே? அவள் காமிச்சிக்கலனாலும் மனசுக்குள்ளே இன்னமே அது இருக்கும் தானே? நீ என்னன்னா இப்படி பண்ணுற? அன்னைக்கு கூட கனவுல ஏதோ கண்டு பயந்து எந்திரிச்சா, நான் கூட என்னன்னா நீ கேட்கல, ஆனால் இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. டேயாங்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் இன்னொரு சைடு ஜின்னும் அதுக்கப்புறமா ஜெய்ஹோப்போ போயிருப்பாங்கள்ல அந்த சீனியரை பார்க்க. அவங்க போய் பார்த்துட்டு காணோன்னு தெரிஞ்சோன்னே உடனடியாக சுகாக்கும் ஆரம்புக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சீனியரை காணோம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, சரி ஓகே ஜெய்ஹோப் அண்ட் ஜின் நீங்கள் 2 பேரும் உடனடியாக கார் எடுத்துகிட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ சுகாவை பார்த்து, எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிற? எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க போயிருக்க ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் கரெக்டாக சுகா கரெக்டாக அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கீழே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த இடமும் இதுதான். ஏன்னா இங்கே மட்டும்தான் ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீழே தான் ஜேகேவோட கார் இருக்குது, ஜிமினோட காருமே இருக்குது. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது கரெக்டாக ஜின்னும் ஜெய்ஹோப்புமே வராங்க. வந்தோடனே 4 பேருமே அப்படியே மேலே தான் ஓடி போகிறாங்க. ஸோ 10th ஃப்ளோர் ஓடியே போய் பார்த்தா அங்கே ஜிமின், டேயாங், ஜேகே கூலாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அங்கே யாராச்சும் இருக்காங்களா, அந்த சீனியரும் ப்ரொஃபஸரும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. பட் அங்கே 3 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போது சுகா தான் போயிட்டு, எங்கே அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாரு. என்ன சுகா பேசிகிட்டு இருக்க, யாரை பற்றி கேட்குற அப்படின்ட்டு ஜிமின் எதுவுமே நடக்காத மாதிரி கேட்க, ஜிமின் நடிக்காத, என்கிட்ட உன்னோட நடிப்பெல்லாம் வச்சுக்காத, மரியாதை அவங்க 2 பேரும் எங்கே, அவங்க 2 பேரையும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். நாங்களா? யாரை பற்றி கேட்டுட்ருக்க, எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு டேயாங்க சொல்ல, டேயாங் நடிக்காத டேயாங் அப்படின்ட்டு ஜெய்ஹோப்பும் சொல்கிறாரு. என்ன ஜெய்ஹோப், நான் எதுக்கு நடிக்க போகிறேன், நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னே எனக்கும் ஜிமினுக்கும் சுத்தமாக புரியல. ஜேகே உனக்கு ஏதாச்சும் புரியுது? அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஷோல்டர் ஷேக் பண்ணிட்டு, இல்லையே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம் நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவருமே எதுவுமே நடக்காத மாதிரியே பேச ஜின்னுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 3 பேரும் சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க, உங்கள் 3 பேரை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவங்க 2 பேரையும் இங்கே வச்சுருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஏதாச்சும் கொண்டுட்டிங்களா, அதை மட்டும் பண்ணிடாதீங்கடா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜின் கேட்க, என்ன ஜின் யாரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியலையே அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிச்சு வந்து கேட்க, நடிக்காத, மரியாதையாக அவங்க 2 பேர் எங்கே அப்படின்ட்டு சுகா ஸ்ட்ரிக்டாக கேட்குறாரு அவ்வளோ கோவத்தோட. ஐயோ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே சுத்தமாக புரியல, வீட்டுக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன், வயன் வெயிட் பண்ணிகிட்ருப்பா அப்படின்ட்டு ஜிமின், டேயாங், ஜேகே அப்படின்ட்டு 3 பேரும் கூலாக அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இங்கிட்ட இவங்க 4 பேருக்கும் ஒன்றும் புரியல.
எங்கே அவங்க 2 பேரும் எங்கே ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு 4 பேரும் அந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே தேடி பார்க்குறாங்க. ஜேகே போகும்போது ஒரு தடவை அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சிட்டே அவர் அப்படியே கிளம்புறாரு. எங்கிட்ட இவங்க 4 பேரையும் தேடி பார்த்தும் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்களுமே அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. போகும்போதெல்லாம் அவங்களுக்கு மண்டே பிச்சுக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேரையும் காணோம். இவங்க தான் கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இப்போது அவங்க 2 பேரையும் என்ன பண்ணாங்க, எங்கே வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. என்ன ஆரம்பம் பண்ணலான் இருக்க அப்படின்ட்டு ஜின் ஆரம்பம் பார்த்து கேட்க எனக்கும் சத்தியமாக புரியல. இவங்க 3 பேரை பற்றி நல்லாவே தெரியும். அதனால தான் இவங்க 3 பேர்கிட்ட நம்ம சொல்லாமல் இருந்தோம். இவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா ஏதோ பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சி நம்ம லீகல் முறையில் தான் அவங்கள கையாளணும். பட் இவங்க அதுக்குள்ளாட்டி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த சீரியஸ்னஸ் ஜின்னுக்குமே புரியுது, அங்கிட்டு ஜெயஹோப் சுகாக்குமே நல்லாவே புரியுது. ஸோ இப்படியே தான் வீட்டுக்கு வந்தால் ஒன்றுமே நடக்காத மாதிரி 3 பேரும் உட்காந்துட்டு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போது நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் இப்போது உங்களை நல்லாவே கவனிச்சிக்கிறாங்க. நீங்கள் என்ன இத்தனை நாளாக இவ்வளோ கவனிப்பு இருந்த மாதிரி இல்லையே, பட் இன்றைக்கி என்ன அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அவங்க 3 பேரையும் பார்க்குறீங்க. உங்களை நடக்க நீங்கள் ட்ரை பண்ணாலும் வயன் எதுக்கு நடக்கிற, கால் வலிக்க போகுது உட்காரு அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சு பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இது ஜிமினா அப்படியெல்லாம் பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் கலாச்சி சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினை தான் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. பட் அவர் ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி விட்டுட்ருக்காரு. இங்கிட்டு ஜேகே உங்களுக்கு அடிபட்டிருக்கோல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்ருக்காரு. நீங்களும் வலிக்குது, ஜேகே பொறுமையாக பண்ணுறா, அவளுக்கு வலிக்குதான் அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டியாங் தான் ஜேகே வதட்டிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன இவெல்லாம் ஜேகே கிட்ட இவ்வளோ பேச மாட்டானே அப்படின்ட்டு நீங்கள் டேங்க பார்க்க என்ன வயன் வலிக்குதா அப்படின்ட்டு ரொம்ப பாசத்தோடு கேட்குறாரு. இல்லை லைட்டாக தான். ஓ ஜேகே வலிக்குதாண்டா, கொஞ்சம் பொறுமையாக பண்ண. எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் மூட்றியா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல தேவையான அசிங்கம் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங்க பார்த்து சிரிக்கிறீங்க. அவர் அடிப்பாவே உனக்காண்டி தானே பேசுகிறேன், நீ என்னன்னா சிரிக்கிற. சரி சிரிக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி சிரிச்சிட்ருக்கீங்க. அங்கிட்ட டேயாங் உங்களை கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த சீனை தான் வரும்போது அவங்க 4 பேருமே பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி 3 பேர் இருக்கீங்களாடா, எங்களுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமையா போயிடப்போகுது, அவங்க 2 பேரையும் நாங்களே கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்ற மாதிரி 4 பேரும் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அப்படியே அவங்கவுங்க ரூம் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க 4 பேரும் வந்ததையுமே ஜிமின் ஜேகே டேயாங் பார்த்தாங்க. பட் கண்டுக்காமல் அவங்கள தான் கவனிச்சிட்டு இருந்த மாதிரி அவங்களும் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது 3 பேரும் ஒருத்தரோட ஃபேஸை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கவனிச்சிட்டு என்ன உங்கள் 3 பேர் ஃபேஸே சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க என்ன வேன் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் அவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்கும்ல, அதில் டெரஸில் ஒரு எம்டியான ட்ரம் இருக்கும். ஸோ அந்த எம்டி ட்ரம்மில் தான் இவங்க 2 பேரையும் மயக்க மருந்து கொடுத்து அந்த ட்ரம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எதுவுமே நடக்காத மாதிரி 3 பேரும் கேஷுவலாக இருந்திருப்பாங்க. அப்போ தான் ஆரம் ஜின் ஜேஹோப் சுகாலாம் வந்திருப்பாங்க. அவங்களும் தேடி பார்த்துருப்பாங்க, பட் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல, ஏன்னா இவங்க எதிர்பார்க்கல ட்ரம்குள்ளே தான் அவங்க 2 பேரையும் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போது அவங்க 2 பேரும் அந்த ட்ரம்குள்ளே தான் இருக்காங்க. அதுவும் அந்த ட்ரம்குள்ளே போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கனால அவங்களால கொஞ்ச நேரம் தான் மூச்சு விட முடியும். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், அவங்க 2 பேரும் அந்த ட்ரம்குள்ளேயே மூச்சு விடாமல் இறந்து போகிறாங்களா, இல்லை நம்ம 4 பேர் ஜின் ஆரம் சுகா ஜேஹோப் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சி ரெஸ்கியூ பண்ணுவாங்களான்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.